விவசாய பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்ல. அப்படி இருந்தும் நீங்க தொடர்ந்து விவசாயம் பண்றீங்க ஏன்? நாங்க விவசாயத்தை விட்டுட்டா நீங்க எதை சாப்பிடுவீங்க? உழவர் சந்தையில இருந்து வர்றீங்க, காய்கறி விலை எல்லாம் எப்படிக்கா? அநியாயம் பண்றானுங்க. 1 கிலோ வெங்காயம் 50 ரூபா சொல்றானுங்க. அவங்காட்டுல விளதுங்கிறதுக்காக இப்படியா? நீங்க டெக் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 இடத்துல இருக்கீங்க. டெக்னாலஜியை விட உணவு இல்லாம உயிர் வாழ முடியாது. இது பற்றி உங்கள் கருத்து? ஆமா, உண்மைதான். அதனாலதான் எங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் கார்ப்பரேட் ஃபார்மிங். கார்ப்பரேட் ஃபார்மிங்கா? அப்படின்னா அதாவது நீங்க என்ன சாப்பிடணும், அதன் விலை எவ்வளவு இருக்கணும், அதை நாங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்போ விவசாயிங்க சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வர்றீங்க, காய்கறி விலை எல்லாம் எப்படிக்கா? மத்த பக்கத்தை விட இங்க பரவாயில்ல. டைம் காட். அதுவும் வெங்காயம்ல ஆஃபர்ல கிலோ 199 ரூபா தான். அது கூடவே கேரி பேக் வெறும் 22 ரூபாய்க்கு தர்றாங்க. எவ்வளவு பெரிய மனசு! அவன் நல்லா இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கூகுள் Veo 3ல் டெக்ஸ்ட் வீடியோ ஃபார்மேட்டில் ஜென்ரேட் பண்ணது. இதில் அந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒரே காஸ்டியூமில் மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆப்போசிட் கேரக்டர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இந்த கன்சிஸ்டன்ட் வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் இந்த 6 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் 1, கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன். கேரக்டர் இமேஜ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நாம் க்ரியேட் பண்ண போகிற வீடியோவில் இருக்கிற ரிப்போர்ட்டர் ஒரே மாதிரி காஸ்டியூமில் மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க எல்லா வீடியோஸ்லையும். அந்த கேரக்டருடைய இமேஜை நம்ம ஜென்ரேட் பண்ணணும். இதை பார்த்திங்கன்னா நம்ம கேரக்டர் எப்படி இருக்கணும், அது அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட ஏஜ் எப்படி இருக்கும், மேலா ஃபீமேலா, என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டிருப்பாங்க, இது எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ப்ராம்ப்டாக அதை ஒரு டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற ஒரு டூலில் போட்டு நம்ம இமேஜை ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம எந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற டூலை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ChatGPT, லியோனார்டோ இதெல்லாம் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு மெட்டா ஏல பார்த்தீங்கன்னா உனக்கு பர்ஃபெக்டான ஒரு இமேஜ் கிடச்சிது. அதுதான் இது. இந்த இமேஜில் இருக்கிற ஃபேஸுக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்த ஃபேஸுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை நாம் இமேஜ் ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா ChatGPTயில் ஜென்ரேட் பண்ணுது. அதை கொண்டு போய் கூகுள் Veo 3ல் போட்டோம் அப்படின்னா அது அதனோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கேரக்டராக வீடியோவில் ஜென்ரேட் பண்ணுது. அதனால தான் இமேஜில் இருக்கிற ஃபேஸுக்கும் வீடியோவில் இருக்கிற ஃபேஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே இமேஜ் ஃபேஸ் அண்ட் வீடியோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் எல்லா வீடியோஸ்லேயும் ஜென்ரேட் ஆகிற ஃபேஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. நமக்கும் வீடியோஸில் ஃபேஸ் ஒரே மாதிரி வர்றது முக்கியம். ஓகே, இப்போ நாம் கேரக்டர் இமேஜ் ஜென்ரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன். இது வேறு ஒன்றும் இல்லை, நாம் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிற இமேஜுக்கான ஒரு ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணோம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் அப்லோட் பண்ணி நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். பட் ஒரு 4 days முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வச்சு தான் வீடியோ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த டைமில் ஜென்ரேட் பண்ண வீடியோ தான் இது. அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ. நீங்கள் இமேஜ் டு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ நான் இப்போ 2 days முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் ப்ராம்ப்ட் அப்படின்றது நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிற ஃபோட்டோக்குன்னு ஒரு ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ChatGPTயில் தான். சிம்பிளாக ChatGPTயில் நாம் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்க இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜுக்கான டீட்டெயில்டான ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதை காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த இமேஜோடைய டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுங்க. இதோட ஸ்டெப் 2 முடிஞ்சது. அடுத்து ஸ்டெப் 3, டயலாக்ஸ். இது நாம் ரெடி பண்ண போகிற வீடியோஸ்க்கான டயலாக்ஸை முன்னாடியே எழுதி வச்சுக்கணும். அது பார்த்திங்கன்னா ஒரு 8 செகண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு மொபைலில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 lines எழுதுங்க. அண்ட் அது பார்த்திங்கன்னா எந்த லாங்குவேஜில் வீடியோ இருக்க போதோ அதே லாங்குவேஜில் டைலாக்ஸ் இருக்கணும். ஸோ இதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. எத்தனை சீனோ அத்தனை சீனுக்கான டைலாக்ஸையும் முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டெப் 4, Veo 3 ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன். இது நாம் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் ப்ராம்ப்டையும் டைலாக்ஸையும் சேர்த்து Veo 3ல் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு நான் இந்த டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட். அதாவது ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அது 5ஐயும் ஃபில்ஃபில் பண்ணுச்சுன்னா ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். அதாவது யார், என்ன, யார்கிட்ட, எங்கே, எப்படி, இந்த 5 கொஸ்டின்ஸையும் அது சால்வ் பண்ணணும். இங்கே யார் அப்படின்றது பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் ஃபீமேல். என்ன அப்படின்றது அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்டர்வியூ பண்ணுறாங்க. யார்கிட்ட, அவங்க ஒரு ஃபார்மர்கிட்ட பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா ஃபார்மிங் லேண்டில். எப்படி அப்படின்னா தமிழில் அவங்க கேள்விகள் கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா டைலாக்ஸ். நாம் ஒவ்வொரு சீனுக்கும் சொல்லி டைலாக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு இந்த சீனுக்கான டைலாக்ஸ் இங்கே நாம் பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 5 கொஸ்டின்ஸ். இந்த 5 கொஸ்டினையும் சால்வ் பண்ணுச்சு அப்படின்னா நார்மலான ஒரு ஃபுல் வீடியோ நாம் ஜென்ரேட் பண்ணிடலாம். ஆனால் நமக்கு இதோடு சேர்ந்து கேரக்டர் கன்சிஸ்டன்சி வேணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது சவுத் இண்டியன் ஃபீமேல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கன்சிஸ்டன்ட் கேரக்டருடைய டிஸ்கிரிப்ஷன் ப்ராம்ப்டை இங்கே பேஸ்ட் பண்ணணும். அதாவது நாம் இதுக்கு முன்னாடி ஸ்டெப் 2ல் ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம்.
அந்த இமேஜ் கேரக்டருடைய டிஸ்கிரிப்ஷன் ப்ராம்ப்டை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேக் இட் as a கூகுள் VO3 ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா VO3ல வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் சீன் 1க்கான ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி அடுத்தடுத்த சீனுக்கும் ஆப்போசிட் கேரக்டர், லொக்கேஷன் அண்ட் டைலாக்ஸ் இதை ரீப்ளேஸ் பண்ணி அடுத்தடுத்த சீனுக்கான ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டெப் 4 முடிஞ்சது. அடுத்து ஸ்டெப் 5 VO3 வீடியோ ஜென்ரேஷன். கூகுள் ஜெமினி ஆப்பில் VO3 மோட் எனேபிள் ஆயிருக்கான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்க ப்ராம்ப்ட் இதில் போட்டு என்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட்டுக்கான வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா ப்ராம்ப்ட்டுக்கும் அதுக்கான வீடியோஸை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டெப் 6 பேசிக் எடிட்டிங். ஜென்ரேட் ஆன வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு எடிட்டிங் ஆப்பில் போட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் வீடியோ எடுப்போம். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த இந்த வீடியோ. எஸ், வீடியோ ரெடி ஆயிருச்சு. இதை நாம இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல ஷேர் பண்ணலாம். மக்களே, தற்போது நீங்கள் பார்த்த இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் காமெண்டில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.